நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வள்ளியோட கழுத்துலேருந்து வேதா வந்து அந்த தாலிய கழட்டுறாங்கல்ல, கடைசி நேரத்தில வந்து அத வந்து நிப்பாட்டுறாங்க. அது யாரு, எப்படி, என்னன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரத்னம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. "வள்ளி நீ சொல்லுமா, உனக்கு நான் தேவையா? இல்லைன்னா அவங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அப்பா இது என்னப்பா கேள்வி? எனக்கு எப்பயுமே நீங்க தான்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "அப்புறம் என்னம்மா அவங்கள அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க? உடனடியா வந்து இந்த காம்பவுண்ட விட்டு அவங்கள வெளியில அனுப்புமா. நீயே உன் வாயால சொல்லி இந்த வீட்ட விட்டு போக சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம வள்ளி வந்து சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நான் வந்து உன் மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தேன். வேளா உன் மேலயும் தான். ஆனா நீங்க இந்த கல்யாணத்துல எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. இனிமே வந்து உங்களுக்கும், எனக்கும், இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தயவுசெய்து வந்து இந்த வீட்ட விட்டு போயிருங்க. அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ வாம்மா வள்ளி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரத்னம் வந்து கூட்டு போறாங்க. "வள்ளி, வள்ளி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா ஜானகி வந்து வர்ற மாரி காட்டுறாங்க. "ஏய் இங்க எதுக்கு வர? ஒழுங்கா வெளியில போ. அதான் அவளே சொல்லிட்டாளே உன்னைய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து தொரத்தி விட்டுர்றாங்க. அதுக்கடுத்து அவங்களும் ஆட்டோல ஏறி வெளியில போற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, "அம்மா ஒரு வழியா வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுச்சு. வள்ளி வாயாலேயே வந்து வேலனையும், அவங்க அம்மாவையும் வீட்ட விட்டு தொரத்திட்டா. இனிமே வந்து நமக்கு ஈஸிம்மா, எல்லா ரூட்டும் கிளியர்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாடா, நீ சொல்றது என்னமோ உண்மதான். ஆனா வந்து ரஞ்சித்தும் ரத்னமும் வள்ளியும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, நம்ம எந்த திட்டம் போட்டாலும் அத அவ்வளோ சீக்கிரம் நடத்திற முடியாது. ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேத்த பிரிக்கணும்" அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி வா உள்ள போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உள்ள போயிடுறாங்க. அடுத்து பார்த்துட்டா நம்ம இவங்க வீட்ல வந்து பிரச்சனை நடந்துச்சுல்ல, வேலனோட அப்பா வந்து அவங்க அம்மா வந்து வேலன அடிச்சு வீட்ல விரட்டுறாங்கல்ல, அத வந்து ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தான்ல, அவன் அத வந்து வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஏரியா பையங்களுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் அந்த வீட்ல இப்படிலாம் சண்டை நடந்துச்சுடா. அவங்க அம்மாவே வந்து வேலன வந்து கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கூட இருந்தவங்க வந்து, "டேய் இதெல்லாம் நம்ப மாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் நான் வீடியோவே எடுத்துட்டு வந்திருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ரேணுகா வந்து போடுறாங்க. "டேய் என்னடா வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அக்கா ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. "டேய் வீடியோ குட்றா, எங்க வீட்டு பிரச்சனை மாரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வாங்கி பார்க்காங்க. வாங்கி பார்த்தா நம்ம வேலனை வந்து அவங்க அம்மா வந்து பேச்சியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்ட விட்டு விரட்டுனாங்கல்ல, அந்த வீடியோ இருக்கு. "டேய் இந்த வீடியோ வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்தவங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது உங்களுக்கு வேலையாடா?" அப்படிங்கிற மாரி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "அக்கா விடுங்கக்கா, நான் அழிச்சிடுறேன்க்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே அழிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவங்களோட மொபைல்ல வந்து அந்த வீடியோவ ஏத்திட்டு, அழிச்சிட்டு அவங்க கையில குடுத்துடுறாங்க. இனிமே வந்து இந்த வீடியோவ வச்சுக்கிட்டு வள்ளி குடும்பத்தையும், அந்த வேலன் குடும்பத்தையும் எப்படி பிரிக்கணுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த வீடியோவ ஏத்திட்டு ஒரு பக்கம் போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வள்ளி வந்து ரத்தினத்த போய் பார்க்க போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா சாரிப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ எதுக்கும்மா மன்னிப்பு கேட்குற? என்ன இருந்தாலும் உனக்கு உங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து கடைசி நேரத்தில என் பக்கம் நின்ன பார்த்தியா? அத நெனச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா எனக்கு வந்து அம்மாவ பிடிக்கும் தான். இருந்தாலும் வந்து எனக்காக நீங்க என்னென்ன தியாகமெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அம்மா போன மாரி நீங்களும் என்னைய போயிருந்தீங்கன்னா, நான் இந்நேரம் இந்த அளவுக்கு வந்திருப்பேனா? எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சூப்பர்ம்மா, இதுதான் நான் வந்து உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்னு நம்ம வேதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வள்ளி வந்து, "அப்பா நீங்க எத நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் இருக்கேன்ல. எப்பயுமே வந்து உங்க பொண்ணா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன்ப்பா. சரிப்பா நீங்க டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்லையேம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இருங்கப்பா நான் டேப்லெட் எடுத்து தரேன்னு" சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்து குடுக்குறாங்க. அத கேட்டுட்டு வேதா வந்து போறாங்க. மறுநாள் காலையில வந்து விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனேயுமே வந்து முருகர்கிட்ட போய்க்கிட்டு நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. "எங்க அப்பா வந்து சீக்கிரமா குணமடைஞ்சிரணும். வீட்ல வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் எப்படியாவது சரியாகணும். இல்லைன்னா வந்து வீட்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எங்க அப்பா உடம்ப வந்து சரி பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வேதா வந்து வராங்க. "வள்ளி என்னம்மா வேண்டிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்ல அத்த, அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதுக்கு தாம்மா நான் ஒரு பரிகாரம் வச்சிருக்கேன். வாம்மா உன்னைய வச்சு தான் அந்த பரிகாரத்த பண்ணணும்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில கூட்டு வராங்க. வீட்டுக்கு வெளியில பார்த்தா நெறைய லேடீஸா இருக்காங்க. "என்ன அத்த இத்தன பேர் இருக்காங்களே" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "எல்லாருமே பரிகாரம் செய்றதுக்காக தாம்மா வந்திருக்காங்க. வாம்மா அந்த சேர்ல உட்காரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எதுக்கு அத்த?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல இந்த தாலி இருக்கிறனால தான் வந்து ரத்தினத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய்க்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ஜோசியர கூப்பிட்டு கேட்டேன். இந்த தாலிய வந்து கழட்டி போட்டா தான் ரத்தினத்தோட உடம்பு வந்து சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரும்மா. "அதனால வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி இந்த தாலிய வந்து கழட்டிருவோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அத்த அது வந்து" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏம்மா
இந்த தாலி வந்து உனக்கு பிடிக்காம தானே கட்டினா, அது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, உட்காரு, சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணி கலட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் உட்காந்துடுறாங்க. உட்காந்தவொடனே சடங்கு சம்பிரதாயமெல்லாம் நிறைய எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டா அங்கிட்டிருந்து ரத்னம் வந்து வராரு. வந்தவொடனே என்னடா வெளியில் எவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, என்ன நடக்குதுக்கா என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த தாலியை வந்து கலட்டினா தான் உனக்கு உடம்பு சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அக்கா இப்போல்லாம் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஓடுகாலி பைய கட்டின தாலி வந்து நம்ம வீட்டு பொண்ணு கழுத்தில் இருக்கணுமா, அதை ஃபஸ்ட்டு கலட்டி எறியணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ அவசரமாக எதுக்குக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு திருப்பி சடங்கு சம்பிரதாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் முடிஞ்சிட்டு தாலியை கலட்ட சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட. வள்ளி வந்து கலட்டாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வள்ளி யோசிச்சுக்கிட்டு இருக்க, கலட்டி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ கலட்ட மாட்டேன், நானே கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதா இருக்காங்களே அவங்க வந்து அந்த தாலியை வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கலட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரத்னத்தோட தம்பி இருக்கார்ல, சுமதியோட ஹஸ்பண்டு, அவர் ஓடி வராரு. அண்ணே அண்ணே அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு. என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணே மீடியா பார்த்தீங்களாண்ணே, டிவி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம குடும்பம் தானே வந்துக்கிட்டு இருக்குது, வேலனையும் அதுக்கடுத்து நம்ம வள்ளியையும் பிரிக்கிறதுக்காக நம்ம சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மீடியா பூரா தெரிஞ்சு போச்சுண்ணே, இப்போ நியூஸில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த தாலியை கலட்டுறதே வந்து விட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.